ஹலோ கைஸ், வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மேஸாக இருக்கப்புறம் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. பார்த்தா என்னடா அதுக்குள்ளே நீ வந்து இவ்வளோ பண்ணியிருக்க, பார்ட் 1 கூட போடலைன்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த பார்ட் 1 வந்து கரெக்ட் ஆயிடுச்சு இந்த ஃபைலே. இந்த பார்ட்டில் வந்து நம்ம மேஸ் எடுத்துக்கிறோம். மேஸ் பண்ணி ஆப் வந்து நம்ம கேட்டோகிராஃபர்கிட்ட வாங்கிக்கலாம். கேட்டோகிராஃபர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் மேஸ்க்காக என்சான்ட்டும் நான் வாங்கிக்கிறேன். அன்பிரேக்கிங், விண்ட் பஸ்ட், அதுக்கப்புறம் பீச். விண்ட் பஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு இந்த விண்ட் பஸ்ட் வந்து நார்மலாக மேஸ் வச்சு அடிச்சிடலாம். அவங்களுக்கு வந்து அங்கேயும் லேண்ட் ஆகிடுங்க. ஆனால் விண்ட் பஸ்ட்டு வந்து மேலே பவுன்ஸ் ஆகும். விண்டு சார்ஜ் மாதிரி விண்டு சார்ஜோட டென்சிட்டி வச்சுருக்காங்க. டென்சிட்டி வந்து என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக இருக்கிறத விட அதிக டேமேஜ். டென்சிட்டி 5 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ப்ரீச் வந்து என்ன பண்ணுன்னா எனக்கும் தெரில. ஆனால் அது வந்து மேஸ்க்கு என்ஜாய் பண்ணலாம். அன்பிரேக்கிங் வந்து ஈஸியாக பிரேக் பண்ணாமல் போகிறதுக்கு மேஸை நான் சீக்கிரம் ரைடு ஃபார்மில் வந்து ஒரு ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம் எம்ப்ராய்டெலாம் நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இருக்க ஒரு வீடியோ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வேறு நான் மிஸ் பண்ணிட்டேன்ல, அந்த வீடியோ வேறு மிஸ் பண்ணாமல் நான் இப்போ புதுசாக ப்ரீ ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கேன். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ க்ளச் பண்ணிடுறேன். க்ளச் பண்ணால் மறுபடியும் மேலே ஏறுறேன். அப்போ வந்து நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வில்லேஜ்கிட்ட ட்ரேட் பண்ணி ட்ரையல் எக்ஸ்ப்ளோரர் மேப் வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் ஈவினிங்காக ஆக போகுது. அதனால் நம்ம இங்கேருந்து நம்ம போட் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ஓகே, நம்ம போட் எடுத்துட்டு நம்ம போயிடுவோம் அங்கே வரைக்கும். ஓகே, போட் எடுத்து நம்ம கொஞ்சம் தூரம் போயிடுவோம். I am very stable. கேட்டேன். இந்த பாட்டு வந்து எந்த காலத்தில் ஃபேமஸ் ஆகும்? நான் கருப்பு குதிரம் பார்க்காதீங்க, நெதரைட் ஆர்சர் மாதிரி தான் அது. இவன் எடுத்துகிட்டு தான் நம்ம அங்கே வரைக்கும் போக போகிறோம். ஓகே கைஸ், இந்த சாண்டை மாதிரி நம்ம அப்புறம் கிளியர் பண்ணோம். வீடியோ சரி ஓகே, நம்ம வந்து ஓகே எனக்கு வந்து சார்ஜ் 11%. சரி ஓகே, நம்ம வந்து தூங்கி எழுந்திரிச்சாச்சு. சரி ஓகே, நம்ம அவனை கூப்பிட்டு போயிடலாம். வாட்டர் பக்கெல்லாம் எடுக்க தேவையில்ல. ஓகே ஓகே அதான் கைஸ், எனக்கு இப்போ எந்த சைடு போகணுன்னே தெரில. ஹலோ கைஸ், நம்ம இப்போ எங்கே தான் போகிறது? ஓகே, நம்ம வந்து
இங்கிருந்து நம்மளால் போக முடியாது. இவனை கூப்பிட்டுக்கிட்டு இவனை லீச் பண்ணிட்டு போக முடியுமா? ஓகே, இவன் வந்து இப்படி நம்ம லீச் பண்ணிட்டு கூப்பிட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இவனை லீச் பண்ணி கூப்பிட்டு போனால் இவன் வந்து லீச் பண்ணி கூப்பிட்டு போக முடியுங்கிறனால நம்ம வந்து சீக்கிரம் நம்மளோட போட் எடுத்துகிட்டு போயிடுறான். இவனை கூப்பிட்டுக்கிட்டு தம்பி தம்பி கீழே இறங்கு. அங்கே பாரு குட்டி டர்ட்டில் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. தம்பி கீழே இறங்குப்பா, தம்பி கீழே இறங்குப்பா. இங்கே இருக்கு. கீழே இறங்க நான் போக மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா குமார்பட்டியில் ஒரு குதிரையை நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோம். ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் மம்மி. சரி, ஓகே, நம்ம அந்த குதிரையை தூக்கிட்டு அங்கே வரைக்கும் போகணும். இவனை கூப்பிட்டு போகக்குள்ளேயே அடுத்த வீட்டில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் நான் நேம் வைக்கலான்னு. ஓகே, லீச் எடுத்தாச்சு. நிறுத்துறா அஞ்சிச்சோம். இங்கே எடுத்துகிட்டு நம்ம ட்ரேடிங் ஹால் பக்கம் போகணும். இந்த சைடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ட்ரேடிங் ஹாலு. இல்லை, இந்த சைடு தான் போலையே. எங்கடா ட்ரேடிங் ஹாலை காணோம்? பார்த்திங்கன்னா நம்ம கடல் வழியாக பயணம் செஞ்சு அங்கே வரைக்கும் போயிடலாம். நல்ல ஸ்பீடாக போகிறானே. இந்த நதரிட்டார் மாதிரி நான் கண்டுபிடிக்கிறதுக்கு பட்ட கஷ்டம் இருக்கே. ட்ரேடிங் கால் மட்டும் இல்லை, அந்த வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு கைஸ். நம்ம வந்து முன்னாடி எடுத்த வீடியோ நதரைட்டார் மாதிரி டெலீட் ஆகல. டெலீட் பண்ணிவிட்டு கண்டென்ட் நல்லா இல்லை. சரி, ஓகே கைஸ், இவனை இப்போ லீச் பண்ணிக்கிறேன். நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன். ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி ட்ரையல் சேம்பர் வந்து கொஞ்சம் ட்ரையல் கீ எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ட்ரையல் சேம்பர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஹனி பாட்டில், பாய்சன் ரோஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது கைஸ். அதுதான் உங்களுக்கு என்னன்னு காமிக்கணும்னா பாருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபைனலி ஒரு 64 ஹெவி கோர் இருக்குது, ஒரு 3 ப்ரீஸ் ராட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பயே ஒரு 3 ப்ரீஸ் ராட்ஸ் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஒரு மாதமாக கிரைண்ட் பண்ணி 64 ஹெவி கோர் எடுத்தேன் கைஸ். பெருமையாக இருக்குது கைஸ், ரொம்ப பெருமையாக இருக்கும். ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, ஓகே, ஒரு மாதத்துக்கான ஹார்ட் ஒர்க். ஒர்க்கா நம்ம வந்து 64 ஹெவி கோர் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு மேஸ் செஞ்சுட்டோம் கைஸ் ஃபைனலி. அதுவும் 3 மேஸ் செஞ்சு வச்சுக்கிறோமோ. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட விண்டு பஸ்ட் இருக்குது, அன்பிரேக்கிங் இருக்குது, ப்ரீச் இருக்குது. 3த்தையும் நம்ம ஆனுவல் செஞ்சு அப்புறம் போட்டுக்கிறோம்.
சரி ஓகே, பேஸ்க்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். வசந்த பிரியா சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அல்டிமேட் மேஸ் எடுத்தாச்சு. என் குதிரை இங்கே ஃபஸ்ட்டு போயிட்டேன். ஏன்னா வந்து ஓடியே போகலான்ட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நிறையா பயணம் இருந்துச்சு. நான் வெறும் போட்டையும் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு போய் பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் தூரம் தான் லேண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாட்டர் தான் ட்ராவலிங். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன ஒரு கிளச் பண்ணிடுவோம். இல்லை, எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குது. பேச கிளச் பண்ணாலும் எனக்கு வந்து டேமேஜ் எடுத்துருது. அத்தனையும் நான் வந்து 360 FPS விளாட்றேன். அத்தனையும் கண்ட்ரோலரில் இல்லை, என் கண்ட்ரோலர்லேயும் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. நான் வந்து ஆக்சுவலி கண்ட்ரோலரில் நான் இருக்கேன். இப்போ அதுலலாம் ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட வீட்டுக்கு போய் வந்து ஃபஸ்ட்டு எபிசோட் நான் ஜஸ்ட்டு எண்டர் ட்ராகன் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் அப்புறம் கட்டினதா. இது என்ன பிளாக்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஸ்டா ஃபார்ம்னு சொல்லி ஒரு மாடை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, அவனோட மெட்டீரியல்ஸு கட்டுறக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அப்படியே அதை கொடுத்துட்டு பில்ட் பண்ண வேண்டியதான். சுரட்சே நம்மளோட கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் நெக்ஸ்ட்டு எபிசோட் காட்டும்போது நான் அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாண்டெல்லாம் சரி, இது வேறு என்ன இப்போ இருக்கு. சுரட்சே ஓகே, நான் கொஞ்சம் அயன் பிளாக் செஞ்சு வச்சுக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து என்னால் ஆன்வில் செய்ய முடியுமான்னு தெரில. இது என்ன ப்ரீச்சா? ப்ரீச் விண்டு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு. அன்பிரேக்கிங் போட்டாச்சு. நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட் லெவல் இல்லை கைஸ். அதனால் நான் எக்ஸ்பி ஏற்றுட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
சரி ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு 24 XP லெவல் ஏற்றிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து இப்போ வந்து நம்ம ப்ரீச் சேர்த்து என்சன் பண்ணிடலாம். நம்மளோட மேஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். வந்து ஆக்சுவலி ஸ்வாட் PVP தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஸ்வாட் PVPR எப்போதாச்சும் சான்ஸ் கன்சோல் மேஸ் வச்சு லேண்டுக்கு இருக்குது. அதனால் இப்போ மேஸ் எடுத்துருக்கு. முக்கியமான காரணமே அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் க்ரியேஷன். வந்து மாப்பு யாராசனுக்கு ஒரு மாப் கிடைக்கணும். அங்கே ஒரு கேட் இருக்கு பார்த்தீங்கன்னா. இதுதான் என்னோட ஜப்பானீஸ் ஹவுஸ் பில்ட் எப்படி இருக்கு. நம்ம இந்த ஸ்டார் கேஸ் வழியாக போயிடுறோம் மேலே. அதனால் இங்கே வரைக்கும் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேட்டாக சாவடிக்க போகிறோம். அடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியலையே. ஐஸ் நகர்ந்துக்கிட்டே இருக்கேன் ஐஸ். இவனை பிடிச்சி அடிச்சிடலாம். ஒரே அடி பறந்துட்டான் மேலே. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய்ன்னு சொல்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டிருக்கேன். உடனே